வாழ்க வளத்துடன். நான் உங்கள் அக்குபஞ்சர் தெரபிஸ்ட் தேவா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆட்டிசம் குழந்தைகளுக்கு என்ன எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்தா அந்த குழந்தைகளை நார்மலாக கொண்டாடலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த ஆட்டிசம் குழந்தைகள், மூளை வளர்ச்சி குன்றிய குழந்தைகள், இந்த குழந்தைகளுக்கு மருந்து மாத்திரை எதுவுமே இல்லை. நம்ம கவனிக்கிறத பொறுத்து தான் அந்த குழந்தைய நல்ல டெவலப்மெண்ட் கொண்டு வர முடியும். நம்மளோட அன்பும் அரவணைப்பும் கவனிப்பும் இருந்தால் தான் அந்த குழந்தைய நம்ம இந்த நல்ல ஒரு இதுவாக கொண்டாட முடியும். பார்த்துங்க, இவங்களுக்கு என்ன எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்தா அந்த குழந்தைய நம்ம நார்மலான சைல்டு கொண்டு வரலாம் அப்படின்னா, நான் இப்போ ஒரு எக்ஸசைஸ் சொல்லித்தரேன். நல்லா கவனமாக பாருங்கள். 2 கையையும் எடுத்து 2 காதையும் மூடிக்குங்க. மூடிட்டு ஆன் சவுண்டு கொடுத்து ஒரு காதை மூடி ஒரு காதை திறக்கணும். இப்படி செய்யணும். அடுத்து இம்முங்கிற சவுண்டில் இந்த மாதிரி நம்ம ஆங்கிற சவுண்டையும் இம்முங்கிற சவுண்டையும் மாற்றி மாற்றி செய்யும்போது ஒரு காதை மூடி ஒரு காதை திறக்கணும். திறக்கும்போது அந்த உள்ளே அந்த சத்தம் நரம்புகளை, நாடி நரம்புகளெல்லாம் அதிர செய்யும். நம்ம உடம்புல உள்ள 72,000 நாடி நரம்பும் அதிரும். பார்த்திங்கன்னா இதனால் உங்களுக்கு பிரெயின் டெவலப்மெண்ட் நல்லாயிருக்கும். அப்போ உங்களுக்கு அந்த குழந்தை ஒரு 5 வருஷமாக பேசலை என் குழந்தை, என்ன பேச்சே வரல, ஒரு 10 வருஷமாக பேச்சே வரல என் குழந்தை அப்படிங்கும்போது இந்த எக்ஸசைஸ் சொல்லி கொடுக்கும்போது 1 மாதத்தில் அந்த குழந்தை பேச ஆரம்பிக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா சில குழந்தைய கூப்பிட்டா திரும்பியே பார்க்காதுங்க, சுதாரிப்பாகவே இருக்காதுங்க. அந்த எக்ஸசைஸ் செய்யும்போது அந்த குழந்தை கூப்பிட்டோன்னே திரும்பி பார்க்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா படிப்பு வராத குழந்தைகளுக்கு இந்த எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்தீங்கன்னா நல்லா படிப்பு வரும். ஞாபக சக்தி இல்லாத குழந்தைகளுக்கு இந்த எக்ஸசைஸ் சொல்லி கொடுக்கும்போது நல்ல ஞாபக சக்தி இருக்கும், நல்ல ஒரு கான்சன்ட்ரேஷன் இருக்கும். பார்த்திங்கன்னா இந்த எக்ஸசைஸ் அந்த குழந்தைய தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்போது அந்த மூளை வளர்ச்சி குன்றிய குழந்தைகள் நார்மலான சைல்டுக்காக வந்துருங்க. பார்த்துக்குங்க, இந்த எக்ஸசைஸ் செய்ய இதை முயற்சி பண்ணி பாருங்கள். நன்றி. வாழ்க வளத்துடன்.